ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நாம் வந்துட்டு கல்கி படத்துக்கு போனோம். ஸோ கல்கி படத்துக்கு என்ன ரெடியா இப்படியே போகிறா அப்படின்னு எடுத்துட்டு கிடையாது. ஸோ நைட் ஷோ தான். ஸோ தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் பி வெயிட். ஸோ இன்னும் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கிற ஒர்க் வந்துட்டு இன்னும் முடியலை. எதுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன், கல்கி போதும், இதோட நிறுத்திக்க. ஸோ கல்கி படம் பார்க்கணும், பட் நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. 10:50 தான் ஷோ. ஸோ வந்துட்டு ஒரு மெஜாரிட்டி டைம் ஆஃப் தட் ஃபிலிம்ஸ் கோயிங் அப். ஸோ படத்துக்கு போயிட்டு நான் வந்துட்டு சொல்கிறேன். அண்ட் மினி உதயம் தான் டிக்கெட் புக்கிங் பண்ணியிருக்கேன். மினி உதயத்தில் வந்துட்டு நான் போயிட்டு சொல்கிறேன் என்ன கதை அப்படின்றதுலையா. எல்லோரும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வீடியோ பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் வச்சுக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பிடிக்கும் இந்த சேனல் வந்துட்டு இனிமேல் பண்ணுறாங்க தெரியுது. ஸோ அது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதாக வாய்ப்பாக இதை பார்க்குறதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தெரியாது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் சீ. எத்தனை யுகமானாலும் எத்தனை வாய்ப்பு கொடுத்தாலும் மனுஷன் மாற தெரியாது. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். அது வந்துட்டு நவ் இஸ் திஸ் டைம். ஸோ நான் வந்துட்டு கல்கி படத்துக்கு போயிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்துட்டு கல்கி அந்த அடுத்தனையும் தெரில. ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா வந்துட்டு மிட் நைட் ஆக போகுது. ஸோ 10:50 தான் ஷோ. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. பார்த்தவங்க வந்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இது படம் தானே பார்க்க போகிறேன். யா, ஸோ ஓகே, நானும் போய் பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறது நான் சொல்கிறதும் கரெக்டாக ரிவ்யூவில் சிங்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக பார்க்குறவங்க எல்லோரும் வந்துட்டு கல்கி படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரிவ்யூவில் வைக்குது தட்டி விடு. பாய். ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்துட்டு சூப்பராக நிறைய விஷயங்கள் நடந்துருக்குது. ஸோ அந்த நிறைய விஷயத்தையெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஆனால் அது இப்போமா இல்லை வந்துட்டு மெஜாரிட்டி அங்கே போயிட்டான்னு தெரில. வில் வெயிட். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய விதமான பிரச்சனை இருக்குது நமக்கு. ஏன்னா மறுபடியும் வந்துட்டு லைஃப் பிரச்சனை அது இதுன்னு உளர போறியா அப்படின்னா வந்துட்டு சரி அப்படிலாம் கிடையாது. பிரச்சனை நம்பர் 1 வந்து அது லேட்டு. பிரச்சனை நம்பர் 2 நம்ம போகிற அந்த மினி வேன். ஸோ அது கிடைக்குமா அது கிடைக்காதான்னு தெரில. பிரச்சனை நம்பர் 3 இதுக்கு மேலே ரேப்பிடோ போட முடியாது. அது ஏன் அப்படின்னா வந்துட்டு டைம் இல்லை. ஸோ வரதுக்குள்ளே விடிஞ்சிடும். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. கல்கி படம் பார்ப்பேன் பார்க்க மாட்டேன்னு தெரில. அண்ட் பிரச்சனை நம்பர் 4 பிறந்தெல்லாம் இல்லைங்கிறாருங்க. பிறந்தெல்லாம் இருக்கான்னு தெரிலங்க, பயமாக இருக்குங்க. 200 வேஸ்ட்டாக போயிடுமா, தண்டத்துக்கு போயிடுமாங்கிறது ஒரு பயமாக இருக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு குதர்க்கமான ஒரு நிலையில் நான் வந்துட்டு போயிட்டுருக்கேன். இதான் வந்துட்டு போனால் எல்லாம் கொண்டு போகிறேன். காலேஜ் போயிட்டேன். ஸோ நம்ம பார்க்கலாம். நானும் வந்துட்டு வேகமாக நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் லேட்டானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு மொபைலில் டெம்பேட் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி. ஸோ ஒரு மாதிரி இருந்துச்சு. கீழே இல்லை, பட் தட்டுப்பட்டு உடஞ்சிச்சு. அதனால் தான் மாற்றுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. அண்ட் வந்துட்டு அப்படியே சாப்பிட போன கடையில் வந்துட்டு ரொம்ப லேட். ஸோ அரை மணி நேரம் டிலேயாக தான் போகிறோம். சாரி, படத்துக்கு இல்லை, 9 மணி அங்கே இருக்குன்னு நினச்சேன். 1 மணி நேரம் அங்கே இருந்துட்டு ஏதாவது விளாக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் பை கண்ட்ரி ப்ரூட்டான நேரம் என்ன பண்ணுறது தெரில. எனக்கு எல்லாத்த விடையும் டைம் கூட கீப் பண்ணிடலாம். எல்லாத்தோடையும் பயமாக இருக்கிறது படம் நல்லா இல்லை அப்படிங்கிறானுங்க. செம்ம பயமாக இருக்குது. ஏமாத்திராத பிரபாஸ், ஏடா பிரபாஸ், அந்த மாதிரி பயமாக இருக்குது. பார்க்கலாம். ஸோ வெயிட்டிங். ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு சரி, ஓகே காய்ஸ், நான் அவங்ககிட்ட வந்துட்டு சில விஷயம் சொல்ல நினச்சேன் இல்லை. ஸோ அந்த விஷயத்தான் சொல்ல போகிறேன். ஏன்னா அப்படின்னா வந்துட்டு
அந்த மாதிரி சரி ஓகே அப்படின்னு வந்தாச்சு, லேட் ஆகிட்டு வந்தாச்சு. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு ஐ மீன் தேட்டர் தான் உட்காந்துருக்கேன். பட் போகலாம் இன்னும் கொஞ்சம் நேரம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் வந்துட்டு கல்கி மோடிஸ் ஆன். பட் பயமாக தான் இருக்குது எனக்கு வந்துட்டு இன்னும். ஏன்னா ஆதிபுருஷ் தெரியும், சலார் வந்து எனக்கு ஓகே பிடிச்சிருந்துச்சு. ஓகே பார்க்கலாம். ஏன்னா வந்து லேட் நைட்லாம் வந்து படம் பார்க்குறேன். பார்த்து எதுவும் மோசம் முடியாமல் இல்லை. சரி சரி ஓகே, நான் வந்துட்டு ரிவீல் பண்ணுறேன். நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு ஐ ஆம் இன் தியேட்டர். ஐ ஆம் இன் தியேட்டர். நான் உள்ள போகலாமாண்ணா? 3D படம் மேலே 3Dயா? ஹாய், பார்த்தீங்களா கல்கி? நான் வந்துடுறேன் ஒரு நிமிஷம். 17 லட்சம் மாணவர்கள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருகின்றனர். 3Dங்க. I never expected that. ஸோ நமக்கு வந்து H19 சீட் கிடச்சிருக்குது. H19 வந்து நான் புக்கிங் பண்ணதான் இவங்க தானே கிடைக்கும். வேர் இஸ் த H9 to 27 இத்திட்டம் பெரிதும் உதவுகிறது. H19 புதுமைப்பெண் திட்டத்தின் மூலம் 7 லட்சம் வருகிறது. இது நாள் வரை 2 லட்சம். ஸோ நான் வந்துட்டு இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது சவுண்ட்லாம் கேட்கும். ஸோ நான் வந்துட்டு தியேட்டரில் இருக்கேன். அண்ட் 5000 டைம்ஸ் நகர பேருந்துகளில் பயணம் செல்ல மகளிர் இலவச தம்பி பச்சை சட்டை நாடெங்கும் நடைமுறைப்படுத்தி வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஹலோ காய்ஸ், ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ப்ரோ நான் வந்துட்டு அறியாமல் H9க்கு பதிலாக 19ல் போய் உட்காந்துட்டேன். ஐ மிஸ் இட். நிறையா 19ல் புக் பண்ணியிருக்க வேண்டியது. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இன்டர்வலுக்கு அப்புறம் தான் ஏதாவது சாப்பிட இப்ப நீங்க நினைக்கலாம் அப்ப என்னதான் கிடைக்கும்? தீர்வு கம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதோட 18 மூலிகைகள் அதோட பற்களை வைக்கும் ஹெல்தி. வேடிக்கை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்துட்டு கொஞ்சம் நேரமாக ரொம்ப டிலே ஆகி படம் வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்குது. எனக்கே கதை புரியல. ஆஸ் எ ரிவ்யூவர் எனக்கே கதை புரியல. பார்க்கலாம் செகண்ட் ஹாஃப் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காலை கூடமே பாருங்கச்சி, வண்டி கிடைக்கல. ஸோ ரேப்பிடோ புக் பண்ணலாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு பார்சல் ஆகியாச்சு, போய் சாப்பிட்ணும். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. கல்கி படம் உண்மையிலே அட்டகாசமாக இருக்குது. ஸோ யாருமே பார்க்கல அப்படின்னா வந்துட்டு ஸ்டார்டிங் செஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். இருந்தாலுமே வந்துட்டு போய் படத்தை பாருங்கள், தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். ஸோ செம்மையாக இருக்குது. அண்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால உங்களை பார்க்க சொல்லலை. எஸ்பெஷலி நீங்கள் ரொம்ப கமல்ஹாசன் சார் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, அண்ட் வந்துட்டு ஒரு ஆள் ஒரு யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களோட ஃபேனாக ஆக நினைக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஒரு படம் தான் இது. ஏன்னா வந்துட்டு ஒரு கேரக்டர், ஒரு பர்டிகுலரி ஒரு கேரக்டரை வந்துட்டு செம்மையாக விளாண்டுருக்குது. அந்த கேரக்டர் வந்துட்டு உண்மையிலே பிரபாஸ் ஹீரோவா இல்லை அந்த கேரக்டர் தான் ஹீரோவான்னு தெரியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு பயங்கரமாக விளையாடிருக்காங்க. அண்டு பார்ட் 2ல் வந்துட்டு ஏகப்பட்ட ரிவீல்ஸ் வந்துட்டு ரிவீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ இருக்குது. அண்ட் வந்துட்டு பாகுபலி டேரக்டரோட நடிச்சிருக்காருப்பா. அதில் மறக்காம போய் அந்த படத்தை செக் பண்ணி பாருங்க, சரியா? லாஸ்ட்டாக வந்துட்டு நான் நடந்து வரலான்னு பார்த்தேன், பட் என்னால் முடியலை. ஸோ ரொம்ப பசிக்குது. அதான் சாப்பாடு வாங்கிட்டேன்னா எங்கே உட்காந்து சாப்பிட்றது, எங்கே உட்காந்துல வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரூமுக்கும் சாப்பிட்லான்ட்டு ரேப்பிடோ புக் பண்ணி வந்தாச்சு. மறுபடியும் நல்லா நடந்துகிட்ருக்கேன் அப்படின்னா வந்துட்டு தெருக்குள்ளே இருக்க அவரை சும்மா விட்டுட்டு அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு அப்படியே வந்துட்டேன். இப்போது ஒரு பையன் என்னென்னா வந்துட்டு நாய்க்குட்டிகள் ஜாக்கிரதை அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது.
எப்படி தான் பைக்கெல்லாம் ஓட்டுறாங்களோ நைட் டைமில் கடிச்சான் செத்தோம் அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்தாச்சுங்க. அது வந்துட்டு நான் உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நாம் வந்துட்டு வாந்தாச்சு நம்மளோட சரித்திரம் படைக்கின்ற பிளேஸில். எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கொஞ்சம் சுட்டுட்டேன். சரி ஓகே பரவாயில்ல. அண்ட் வந்துட்டு வேறு என்ன அப்படின்னா இட்ஸ் மூவி டைம் அண்ட் வந்துட்டு எடிட்டிங் டைம். ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். கமல் சார் ஃபேன்ஸ் அண்ட் வந்துட்டு நான் ஒரு ஆள் சொல்ல மாதிரி ஸோ அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் பிரபாஸ் சாரோட ஃபேன்ஸ் கண்டிப்பாக பாருங்கள். செலாருக்கு அடுத்து வந்துட்டு சூப்பராக செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ செம்மையாக இருக்குது. பார்க்கல அப்படின்னா வந்துட்டு லைஃப் டைமில் ஒரு படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். இதாக எப்படி சொம்பு தூக்குன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் போரிங்காக இருக்கும். பட் அதுக்கு எஃபெக்ட்னஸ் வந்துட்டு உள்ள வேறு லெவலில் இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அண்ட் bye guys, see you in another next video.